இப்போ நடந்துகிட்டு இருக்க சைமா அவார்ட்ஸில் நடிகர் கமலஹாசன் அவர்களும் கலந்திருந்தார். இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் அவரே கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையக்கூடிய ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் வெளியாக போகிறதாகவும், அப்கமிங் டேஸில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்கள் ஒரு புதிய படத்தில் இணைய போகிறதா அஃபிஷியலாக கமலஹாசன் அவர்களே சைமா அவார்ட்ஸில் மிகப்பெரிய அப்டேட்ஸ் அஃபிஷியலாக கொடுத்துட்டாரு. ரெஜ்ஜன் மூவிஸ் சன் பிக்சர்ஸ் இணைஞ்சு இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கமலஹாசன் அவர்களே அஃபிஷியலாக ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைஞ்சு ஒரு படம் நடிக்க போகிறதா அறிவிச்சிட்டாங்க. இவங்களுடைய அடுத்த படமாக இது இருக்கும். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் மதராசி. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் விதுத் ஜாமுவேல், டான்சிங் ரோட் ஷபீர், விக்ராந்த், பிஜு மேனன்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. மதராசி படம் வெளியான முதல் 2 நாட்களில் உலகம் முழுவதும் அஃபிஷியலாக 50 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 22 கோடிக்கு மேலே முதல் 2 நாட்களில் வசூலாகியிருக்கு. மதராசி படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படத்து மூலயமா. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படமும் கண்டிப்பாக 100 crore பாக்ஸ் ஆஃபீஸில் இணையும். படம் மொத்தமாக எத்தனை கோடி வசூலாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் செல்வராகவனோட நடிப்பில் அடுத்த புதிய படம் மனிதன் தெய்வமாகலாம். இன்னைக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காரு. நடிகர் செல்வராகவன் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் சக்தி திருமகன். அருண் பிரபு இயக்கத்தில் படம் செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகும் படம் இட்லி கடை. இப்போது இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைகளை படக்குழுவினர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் அருண் விஜயோட கதாபாத்திரம் போஸ்டர் படக்குழுவினர் அஃபிஷியலாக அருண் விஜய் அவர்கள் அஸ்வின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு சத்யராஜோட கதாபாத்திரம் போஸ்டர் அஃபிஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் ரீசெண்டாக சூப்பர் ஹீரோ கான்செப்டில் உமன் பேஸ்டு ஸ்டோரியாக வெளியான படம் லோகா. படம் மல்டி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரப்பதமும் காற்று மழை என்ற படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தில் கிசான் தாஸ் மற்றும் வெற்றி அவர்கள் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. இப்போ படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு.